கும்பராசிக்காரர்களுக்கு எதிரி வெளியில் இல்லைங்க, நட்பு வட்டம் அதிகம், அந்த நட்பே எதிரியாக மாறும். கும்பராசிக்காரர்களுக்கு எதிரி வெளியில் இல்லைங்க, உறவு வட்டம் அதிகம், அந்த உறவே எதிரியாக மாறும். கும்பராசிக்காரர்களுக்கு எதிரிகள் உருவாகக்கூடிய இடமே நட்பும் உறவும் சம்பந்தப்பட்ட இடத்துல தான். ஆறுக்கு அதிபதியான சந்திர பகவானுடைய நட்சத்திரம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் கும்பராசிக்காரர்களுக்கு எதிரியினுடைய தாக்கம் அதிகமா இருக்கும். கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரை அந்த சந்திர பகவானுடைய நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய ரோகிணி நட்சத்திரம் 4 பாதங்களும் ரிஷபத்துல இருக்கு. கும்பராசிக்கு 4ஆம் இடமா போகுது. தாயாரே சில நேரங்களில் எதிரியாக மாறலாம், தாய் வழி உறவுகளே கும்பராசிக்காரர்களுக்கு எதிரியாக மாறலாம். அதே போல ஹஸ்த நட்சத்திரம் சந்திர பகவானுடைய நட்சத்திரம் என்பது கும்பராசிக்கு 8ஆம் இடத்துல 4 பாதங்களும் கன்னியில உட்கார்ந்துருக்கு. அப்ப கன்னிராசி எதிரி கிடையாது. ஆனா கன்னிராசிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சந்திர பகவானுடைய 4 பாதங்களும் அந்த இடத்துல இருக்கிறதுனால அந்த தாய் ஸ்தானத்தினுடைய உறவுகள் மறைமுக எதிரிகளாக கும்பராசிக்காரர்களுக்கு வேலை செய்யும். உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், உனக்கு சொத்து வாங்கி கொடுக்குறேன், உனக்கு அதை பண்றேன் இதை பண்றேன்னு சொல்லிட்டு கடைசியில் பெரிய வில்லனே அவனாத்தான் இருப்பான். ஆக கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரை எதிரி என்பது சொந்த தொப்புள் கொடி உறவுகளே, தாய் வழி உறவுகளே சில நேரங்களில் கும்பராசிக்காரர்கள் எதிரியாக, ஏன்னா தாய் கிரகமான சந்திரனை அம்சமாக பெற்றதுனால அந்த தாயாரும் தாயார் வழி வம்ச உறவுகளும் கும்பராசிக்காரர்களுக்கு எதிரியா மாறுது.